21 ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளலை. அதனால் இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் பதறாரு, கதறாரு. செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள போராட்டம் பண்ணிட்டு இருந்தா கொண்டு வந்து கிளாம்பாக்கத்தில் விடுறது, அதே மாதிரி மறுபடியும் அவங்கள மண்டபத்தில் அடைக்கிறது, இப்படியே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் அறிக்கையில 10 ஆண்டுக்கு பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களையும் வந்து பணி நிரந்தரம் பண்ணும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதா சொல்லி தான் அவங்க போராட்டம் பண்றாங்க. இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தாங்க ஏற்கனவே இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு காலி இருப்பிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும் சொன்னாங்க. அதாவது அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக சுட்டி காட்டினாங்க. அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம். ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க. இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 75,000 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுலேயே 27 பாக்கி இருக்குது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றது கிடையாது. செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளானால் அதை பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது. ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாமல் அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் திமுக அரசு. 1 கோடி வாக்காளர் நீக்கலிங்க. தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க. இது நீங்கள் பத்திரிக்கையால் கூட நம்பர் தவறான செய்தி வெளியிடக்கூடாது. இது யாருடைய ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? சொல்லுங்க, பேசவே மாட்டேங்க. ஆட்சியாளர் கட்டுப்பாடு. அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த பணியெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? இதில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் எதிர்காலி கேட்டுட்ருக்காங்க. எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்காளர் நீக்கப்பட்டு விடுவார். போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர், போலி வாக்காளர் தான். அதில் யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவிர்த்து மீதியெல்லாம் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்று அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க. 21 ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளலை. அதனால் இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் பதறாரு, கதறாரு. ஆக இது நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம், போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம். இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டது.